ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்கியம் மணிவண்ணனின் இனிய சௌபாக்கிய வணக்கங்கள். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன நேயர்களுக்கு உண்டான சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நீங்கள் ராசியாக இருந்தாலும் கும்ப ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இருவருக்குமே இந்த பலன்கள் என்பது பொருந்தும். இது தோராயமான பலன்கள் கிடையாது, ரொம்ப சரியான துல்லியமான பலன்கள். நீங்கள் பிறந்த தேதி நித்திய நாமயோகம் கரணத்தை எல்லாம் இணைத்து பார்ப்பதனால அந்த ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தை மாதம் 3ஆம் தேதி, ஆங்கில தேதிப்படி பார்க்கும்போது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 வருடம் இந்த பயிற்சி செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 6:04 நடைபெறுகிறது. மகரத்திலிருந்து சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா கும்பத்திற்கு இடம்பெறுகிறார். இரண்டுமே நமக்கு பார்க்கும்போது சனி பகவானுடைய வீடு தானே சார் அப்படி சொல்லி தோணும். ஆனால் மகரத்தை விட கும்பம் பார்த்திங்கன்னா அதிக சக்தி வாய்ந்த ஒரு வீடு. என்ன காரணம்னா அதில் உள்ளார இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு நட்சத்திரங்கள். அது சதய நட்சத்திரத்தை எடுத்துக்கோமே, அது பார்த்திங்கன்னா யமதர்மன் பிறந்த நட்சத்திரம். அது இல்லாமல் அது ஒரு 100 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு மாபெரும் கூட்டம். பூரட்டாதி நட்சத்திரமும் ஒன்றும் விட்டு கொடுத்த ஒரு நட்சத்திரம் கிடையாது. குபேரன் பிறந்த ஒரு நட்சத்திரம். தனத்துக்கு அதிபதி அவர், பணத்துக்கு உண்டானவரே அவர் தானே குபேரன், இல்லைங்களா? குருபவனுக்கு உண்டான 3 நட்சத்திரங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க சனி பகவான் மூலத்திரிகோணம் அடைவது கும்பத்தில், அவருடைய கலச சின்னம் பெறுவது கும்பத்தில், மேலும் அது இருட்டு ராசின்னு ஒரு பேர் இருக்குது. இப்படி பல காரணங்களால் அது பார்த்திங்கன்னா அதிக சக்தியை 12 ராசிகள்லேயே அந்த இடத்துல தான் நிறைய சக்தியை வாங்கிறார் அவர். ஸோ அதிக சக்தி பெறுவது இது 2 வகையில் பார்த்திங்கன்னா, ஒரு வகையில் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ரைட்டு. ஆனால் யார் யாருக்கு பாதிப்பை தருதோ அவங்களுடைய நிலையெல்லாம் ரொம்ப பரிகாரங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் அடிக்கடி பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது தான் அவங்க தோஷ நிவர்த்தியை பெற முடியும். அதுவும் உண்மை. பரிகாரங்களை பொறுத்தவரை நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு பண்ணுவது, சனி ஓரையில் சனி பகவானை வழிபாடு பண்ணுவது சிறப்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணி நம்ம பெரிய மாற்றங்கள் யாருக்கும் இல்லை. கிரகத்தை அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாளின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கிறோம், இல்லைங்களா? அதே போல் ஓரைகள் என்பதும் நமக்கு கிழமையை அடிப்படையாக வைத்து தான் ஓரைகள் நிர்ணயம் பண்ணப்படுகிறது. இப்போ சனிக்கிழமையில் முதல் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை சனி ஓரை அப்படின்னு அந்த கிழமையை வைத்து தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இரண்டுமே கிழமையை ஆதாரமாக வைத்து எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் கிழமையை விட பார்த்திங்கனாக்க நாளை விட நட்சத்திரம் பலம், நட்சத்திரத்தை விட பார்த்திங்கன்னா திதி பலம், திதியை விட யோகம் பலம், யோகத்தை விட பார்த்திங்கன்னா கரணம் பலம். அப்போ நம்ம பரிகாரங்களை தேர்ந்தெடுக்கும் போது என்ன பண்ணணும்? இருக்கிறதுலே லோவஸ்ட் நாள் அதில் பார்த்து நிர்ணயம் பண்ணுவதை விட பவர்ஃபுல்லான கரணங்களை பார்த்து நிர்ணயம் பண்ணும்போது, வழிபாடுகளை செய்யும்போது, தோஷ நிவர்த்திகளை செய்யும்போது எளிதில் நமக்கு காரிய சித்தி வெற்றி என்பது கிடைக்கும். அதுவும் உண்மை. இந்த இடத்தை பொறுத்தவரை கும்பராசியில் சனி பகவான் பயணம் பண்ணுறாரு. இந்த இடத்தை பொறுத்தவரை பரிகாரங்களை எப்பப்பெல்லாம் செய்யணும் அப்படின்னாக்க கௌளவ கரணம், சகுனி கரணம், சதுஸ்பாத கரணம், நாகவ கரணம், பாலவ கரணம், பவகரணம், இந்த மாதிரி நாட்களில் பண்ணும்போது தான் எளிதில் தோஷ நிவர்த்தி என்பது கிடைக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பஞ்சாங்கெல்லாம் வாங்கி அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணுன்ற தேவையில்லை. அப்படி வாங்கினாலும் அது நாளிகை கணக்கில் இருக்கும், உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா போதும், படிக்க தெரியுமா போதும். நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலான்னா ஹிந்து கேலண்டர்னு ஒரு ஆப் இருக்குது, ஃப்ரீ ஆப் தான். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாங்குவேஜில் போய்ட்டு தமிழ் மாற்றிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பஞ்சாங்கம்னு இருக்கும், அந்த பகுதியை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கரணங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது போன்ற விவரங்கள் அதில் இருக்குது. அதை பார்த்து பயன்படுங்க. இந்த பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய கையிருப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய இருக்குது, லீவ் இருக்குது, கால அவகாசம் இருக்குன்னா நீங்கள் திருநள்ளாறு, குச்சனூர் அந்த மாதிரிலாம் போகலாம். இல்லை சார் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை, நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, ரெகுலராக நாங்கள் வேலைக்கு போகணும், நிறைய பணிகள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள்.
அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி என்பது கிடைக்கும். இது முக்கியமாக அந்த கரணத்தில் பண்ணும்போது கிடைக்கும். அதே போல் மேலும் என்ன பண்ணலாம்னா, சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம், மூல மந்திரங்கள், அஷ்டோத்திரங்கள், பார்த்தீங்க அப்படின்னா சகசரநாமம், இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து படிக்கும்போது, சொல்லும்போது, உச்சரிப்பு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே போல் கடுமையான பாதிப்புகள் இருப்பவர்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான மிருத்யுஞ்செய் யாகம் அதை வளர்த்திக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறந்த விஷயங்கள். சரிங்களா? மேலும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நீர் வைப்பது, உணவு வைப்பது, நாய்களுக்கு உதவுவது, உணவு வைப்பது, இப்படி நம்ம இதையெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக சனி பகவான் மகிழ்ந்து தோஷ நிவர்த்தி கொடுப்பார். இருக்கிறதுலேயே ரொம்ப கடுமையான ஒரு கர்மக்காரகன் அவர். பாதிப்பை தரக்கூடிய ஒரு சனி பகவான் தான். அவரை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏழை பணக்காரன் தெய்வங்கள் அப்படிலாம் பக்கத்தெல்லாம் பார்க்க மாட்டார். கதைகள் நம்மளுக்கே தெரியுமே, ஆளானப்பட்ட சிவனையே என்ன பாடுபடுத்தினார் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் கேட்டறிந்த கற்றறிந்த ஒரு கதை தான். அப்போ அவரை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கனாக்க, அந்த கெட்ட கர்மாவை நடைமுறைப்படுத்துவார். இதில் ஞான மார்க்கத்தில் இருக்கவர்கள் அல்லது மீண்டும் பிறவா நிலை எடுக்கணும்னு விரும்புபவர்கள் அந்த கர்மாவை அனுபவித்து தீர்ப்பது புத்திசாலித்தனம். இல்லை சார், இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஏற்றுக்கவே முடியல, ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா மாற்றிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவருடைய வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மனம் மகிழ்ந்து அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய கடற்கரையின் பார்வையை அப்படி கொடுப்பார். அந்த கடற்கரை பார்வைப்பட்டாலே கண்டிப்பாக தோஷ நிவர்த்திகள் என்பது உண்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சனி பார்வை கெடுதல் அப்படிங்கிறலாம் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த கரணத்தில் போய் பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய பார்வைகளும் நமக்கு சுபபலனையை வெளிப்படுத்தும். சரிங்களா? இதெல்லாம் பரிகாரங்களுக்கு உண்டான சூட்சுமங்கள். அது பலன்கள் அப்படின்னு வரும்போது, இந்த 2.5 வருடங்கள் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு கும்ப ராசியில். அதில் அவிட்ட நட்சத்திரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 60 நாள் இருக்கார். இந்த பெயர்ச்சி நடைபெறுகின்ற ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2023 மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2023 வரை பயணம் பண்ணுறாரு. அந்த இடம் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா, கரணத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறந்தது கௌளவம், அடுத்தது சகுனி, பாலவம், நாகவம், சதுஸ்பாதம், பவகரணம், கரசைக்கரணம், இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தால் அந்த இடத்துல அதிகப்படியான யோக பலன்கள் அந்த 60 நாளில் உங்களால் அனுபவிக்க முடியும். நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது விஸ்கம்பம், கண்டம், பரிகம், சுகர்மம், சித்தி, பிராமியம், சூலம், வரியான், வைத்திருதி, 9 நாம யோகம். அது இல்லாமல் தேய்பிரையில் சௌபாகியம், வியாகாத, சாத்தியம் 12 நாம யோகங்கள் ஆச்சு. இந்த மாதிரி பிரார்த்தத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கெல்லாம் யோக பலன்களை நீங்களே நிச்சயமாக அனுபவிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, அந்த 14ஆம் தேதி மார்ச் மாதம் 2023 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024 வரை ஒரு 1.5 வருடங்கள், 20 மாதங்கள், 620 நாட்கள், ஒரு லாங் பீரியடு பார்த்திங்கன்னா சனி பகவான் அந்த நட்சத்திரத்தில் தான் பயணம் பண்ணுறாரு. யமதர்மன் பிறந்த நட்சத்திரம், ஒரு மாபெரும் நட்சத்திர கூட்டம். அது ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரம். யோக பலனாக அமைந்து விட்டதுன்னா கண்டிப்பாக நமக்கு அதிகப்படியான நன்மைகள் என்பது உண்டு. இந்த இடத்துல கிடைக்கிற நற்பலன்கள் நம்மளுடைய ஆயுள் வரை நீடிக்கும், நிலைச்சு நிற்கும். அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. ஏன் கேரண்டியே வாரண்டியே இல்லாத எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினீங்கன்னா கூட அது பாட்டுக்கு பார்த்திங்கன்னா மாடு மாதிரி உழைக்கும். அற்புதமான பலன்களை சனி பகவானை போல் கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை, அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடம் கெட்ட இடமா அமைஞ்சிருச்சுன்னா கடும் சோதனைகள் தான். சரிங்களா? சரி, யார் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, கரணத்தின் அடிப்படையில் எந்த மாற்றமும் இல்லை. நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் திருதி, வேதிபாதம், மகேந்திரம் நாமயோகம் 1. அடுத்தது விஸ்கம்பம், கண்டம், பரிக நாமயோகம். வளர்பிறையில் பார்த்தோம் அப்படின்னா சுகர்மம், சித்தி, பிராமியம், சோபனம், அர்சனம், சுபம். தேய்பிரையில் பிரீத்தி, விருத்தி, சிவம், சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம். இந்த மாதிரி அமைப்பு அந்த இடத்துல நல்லாயிருக்கும். அடுத்தது அந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024 25வது வருடம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரை ஒரு 90 நாட்கள், கடைசி ஒரு 3 மாதம். இது யாருக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க,
கரணத்தில் மாற்றங்கள் இல்லை. நித்திய நாமயோகத்தில் மட்டும் சூலம் வரியான் வைதிரிதி விஸ்கம்பம் கண்டம் பரிகம் மேலும் வளர்பிறையில் சுகர்மம் சித்தி பிராமியம் அதிகண்டம் வஜ்ர சுப்பிரம் தேய்பிறையில் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் அது இல்லாமல் சௌபாகியம் வியாத சாத்தியம். இப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த கடைசி 3 மாதங்கள் அவர் வந்து போகும்போது போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நற்பலன்களை வந்து கொடுத்துருவார். சரி, என்ன மாதிரி நற்பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ கும்ப லக்னம் கும்ப ராசியை பொறுத்தவரை சனி பகவான் எங்கே இருக்கார்? உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து பயணம் பண்ணுறாரு. சந்திரனுடன் வந்து இணைந்து பயணிக்க போகிறாரு. ஸோ இந்த இடத்த பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து 12ஆம் இட அதிபதி, உங்களுடைய லக்னாதிபதி, ராசி அதிபதி. அவர் வந்து ராசியிலே பயணம் பண்ணுறாரு. சிந்தனைகள் வந்து ஃபஸ்ட்டு தெளிவடையும். சிந்தனைகள் தெளிவடைந்தால் அந்த செயல்கள் எல்லாமே வெற்றியை தந்துவிடும். நம்ம தெளிவாக ஒரு காரியத்தை பண்ணோம்னா வெற்றி தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. சிந்தனைகள் தெளிவில்லைன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் இழுபறியாகும், வெற்றி தோல்வி என்ற நிலையும் வந்து ஏற்படும். ரைட், சிந்தனை தெளிவடைவது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் வந்து 12ஆம் இட அதிபதி, அயன சயன போக சுகங்களுக்கு உண்டான அதிபதி, வெளிநாடுகளுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து தரக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம எடுத்துக்கலாம். வெளிநாடு வந்து வேலை வாய்ப்புகள், சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள், கடல் மார்க்கமாக பயணம் செய்வது அந்த அமைப்புகள், மேலும் அதில் வந்து வேலையை தரக்கூடிய அமைப்புகள், இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலன்களை வந்து கொடுப்பார். அயன சயன போக சுகங்கள் நல்லாயிருக்கும். நேரத்துக்கு சாப்பிட்லாம், நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழுந்திருக்கலாம். நேரத்துக்கு நல்லா தூங்கி நேரத்துக்கு எழுந்திரிச்சாவே உடலில் எந்தவித குறைபாடுகளுமே இருக்காது. சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் 2 மற்றும் பார்த்தீங்கன்னாக்க 11னுடைய சாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், கல்விக்கு உண்டான ஸ்தானம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2ஆம் பாவம் தான். கல்வியாளர்களுக்கு நல்ல வெகு மதிப்புகள் வந்து கூடும். நல்லா படிக்கிறாங்க, நல்லா வந்து மார்க் எடுக்கிறாங்க, சொல் பேச்சு கேட்குறாங்க. நம்ம குருமார்களிடம் வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை என்பது கிடைக்கும். சரிங்களா? கல்வியாளர்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை சிக்கனமாக இருப்பது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தியாகும்னு சொல்லலாம். வாக்கு பலிதம் சித்தியாகும். அடுத்தது நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு செயலை வந்து இந்த நேரத்தில் நடத்தி தரோன்னா கண்டிப்பாக நடத்தி கொடுத்துடலாம். இப்படி பல நல்ல விஷயங்கள் அங்கே இருக்குது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், சேமிப்புகள், நண்பர்கள், சபை சங்கங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம். மனநிறைவு முக்கியமாக எல்லாமே நல்லா இருக்குது. சேமிப்புகள் வந்து உயரும், நண்பர்கள் வந்து உறுதுணையாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் தைரியம், முயற்சிகள், இது எல்லாமே கூடும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும்னு சொல்லலாம். நல்ல தைரியமாக இருப்பீங்க. ஒரு மனிதனுக்கு தேவையே தைரியம் தானே. இருக்கிறதுலே லட்சுமியிலே வந்து பார்த்திங்கன்னா தைரிய லட்சுமி தான் ஒருத்தருக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதருக்கு நல்ல தைரியம் இருந்தால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மளால் பார்த்துட முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பயணங்கள் வந்து அமையும், நல்ல பயணங்களாக அமையும். தொழிலில் வந்து மேன்மைகள் என்பது உண்டு. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி வெற்றிகள் என்பது இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மைன்ஸு, கனரக வாகனங்கள், ஆயிலு, பெட்ரோலியம், அடுத்தது வந்து ஃபைனான்ஸு, மீடியா சம்மந்தப்பட்டது, கால் சென்டர், ஷேர் மார்க்கெட், மேலும் வந்து கட்டிட பணியில் உள்ளவர்கள், அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, இயந்திரங்கள் சம்மந்தப்பட்டது, வங்கித்துறை, கல்வித்துறை, இப்படி வந்து எல்லா துறைகளும் ஸ்பெஷலாக வந்து நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லது. ஏதாவது வேலை வாய்ப்புகள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த காரக தொழிலே செய்யணும்னு விரும்பினா பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சனியினுடைய 7ஆம் பார்வை சிம்ம ராசியின் மீது விழுகிறது. உங்கள் ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடம். நல்ல பார்ட்னர் அமைவாங்க. லைஃபுக்கு, தொழிலுக்கு, 2க்குமே அமைவாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே பிரிந்திருப்பவர்களுக்கு ஒரு சுமூக தீர்வு என்பது ஏற்படும். துணையுடன் நல்ல ஒரு ஒற்றுமை என்பது கிடைக்கும். துணையின் மூலமாக தொழிலில் வந்து நல்ல டெவலப் இருக்குன்னு சொல்லலாம். இப்படி நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம பார்த்த நித்திய நாமயோகம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான். மீதி எல்லாருக்கும் கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். பரிகாரங்கள் உண்டான விஷயங்களை நம்ம வந்து முதல்லே பார்த்துட்டோம். அதன்படி உங்களுடைய பரிகாரங்களை செய்து நீங்களும் இந்த தோஷ நிவர்த்தியெல்லாம் பெற்று பிறரை போல நீங்களும் ஒரு நல்ல பலன்களையும் வெற்றியையும் அடைய வேண்டும். அதற்கு சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டு
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.